படம் ஓப்பனிங் சீனே பயங்கரமான சீனுங்க. ஒரு பெட்ல இருந்து தான் ஓப்பன் ஆகுது. பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ராபர்ட் மாஸ்டர் இந்த பக்கம் பார்த்த மாரி படுத்திருப்பாரு. நம்ம வனிதா அக்கா அந்த பக்கம் பார்த்த மாரி படுத்திருப்பாங்க. ஸோ ஒரு கிளீஷேவா ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மியூசிக்ஸ், இவங்களுக்கு இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்லாம் ரொம்ப ஒரு ஃபன்னா தான் ஆரம்பிக்குது இல்லையா? சரி ஓகே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த லவ் தான் வந்து படத்த அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போக போகுது போல ஃபன்னா நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை மேட்டர் உள்ள வருது. குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போற மாரி இருக்கு. அதாவது ராபர்ட் மாஸ்டர் சொல்லுவாரு, "நீ என்ன வேணா கேளு தரேன். ஆனா கடைசி வரையும் நான் உனக்கு குழந்தை தரமாட்டேன்" அப்படின்னு. மித்தபடி வந்து ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுப்பாரு, இன்டர் கோர்ஸ்லாம் வச்சுப்பாரு. அதர்வைஸ் குழந்தைக்கான ப்ராசஸ் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அதே அவர் சொல்ல மாட்டாப்புல. நான் ஏன்னு சொல்ல மாட்டேன், ஆனா குழந்தை வேணாம் அப்படின்னு. ஒரு பக்கம் வனிதாவுக்கு வந்து ரொம்ப ஏக்கம் வந்துரும். ஐயய்யோ! நம்ம வந்து குழந்தை பெத்தே ஆவணும். குழந்தை இல்ல அப்படின்னா நம்மளோட பிறவியே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் ட்ரிகர் ஆயிடுவாங்க. டாக்டர்லாம் போய் பார்த்தா, டாக்டர் வந்து அதுக்கு எக்ஸ்ப்ளைன்லாம் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்குல்ல, அதாவது டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமாவும் சரி, வனிதா அவர்களோட நண்பர்கள், அதுக்கப்புறமா அவங்களோட சகோதரியா இருக்கக்கூடிய ஆர்த்தி, இவங்கலாம் சொல்ற ஐடியாவ கேட்டு, இவங்க ஒண்ணொண்ணு பண்றாங்கல்ல. எப்படி வந்து ராபர்ட் மாஸ்டர் வந்து லைட்டா மூடாக்கி, எப்படி வந்து அந்த பெட்ல வர வச்சு, எப்படி வந்து மயக்கி, அந்த உறவுல இருக்க வச்சு, குழந்தைய வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாரியான செயல்பாடுகளா தான் முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போது. இத வந்து லஸ்ட் தாண்டி லவ்வுன்னு பார்க்குறதா, லவ் தாண்டி லஸ்ட்டான்னு பார்க்குறதா, இல்ல ஓப்பன் லஸ்ட்டா பார்க்குறதான்னு தெர்ல. ஒரு பக்கம் ஓகே குழந்தை வேணுங்கிறதுக்காண்டி அக்கா அவ்வளோ போராடி இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாரி எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, போடுற மியூசிக்கு, அக்காவோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எக்ஸ்ட்ரீம் டூ த கோரா தான் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஒரு என்னடா இது ஓப்பன் கில்மாவா இருக்கே அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம்.